ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைஸ் கார்டோட அன்பாக்சிங் தான். ஃபைனலா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லைஸ் கார்டு வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ, இன்னைக்கு தான் வந்து ரிசீவ் ஆயிருந்தது. ஸோ, நாளைக்கு தான் வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கே அட்வான்ஸா வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, எனக்கு வந்து கையில வந்து ஸோ, அதோட அன்பாக்சிங்கை பத்தி பார்க்கலாம். நம்மளோட வியூவர்ஸ் நெறைய பேர் வந்துட்டு ஸ்லைஸ் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ, அப்ளை பண்ணி நெறைய பேருக்கு வந்து இந்த கார்டு வந்து அப்ரூவல் ஆயிருந்தது. நெறைய பேர் எப்போ இந்த கார்டு வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணி 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ, இப்போ வந்துட்டு அதோட அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லைஸ் கார்டு. இதோட ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் மார்க்கிங் பண்ணியிருக்கேன் அட்ரஸை வந்துட்டு. ஸோ, இப்படி தான் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ, பெரிய பாக்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன கவர் தான். ஸோ, இந்த கவருக்குள்ள இப்போ என்னலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ, இப்போ வந்துட்டு இந்த கார்ட வந்து பிரிச்சு பார்க்கலாம். உள்ள என்னலாம் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ, நான் கார்டு வாங்கிட்டு வந்த உடனே வந்துட்டு வீடியோ பண்றேன். இந்த கார்ட வந்து இது இன்னும் பிரிக்கவே இல்ல. ஸோ, இப்போ வந்து இந்த கார்ட வந்து பிரிக்கலாம். ஒண்ணும் பெரிய கவர்லலாம் ஒண்ணும் வரல. ஜஸ்ட் ஒரு சின்ன நம்ம வந்து மொபைல் சிம் கார்டு வாங்குனா எந்த சைஸ்ல கவர் வருமோ, அந்த சைஸ் கவர் தான் வந்து குடுத்துருந்தாங்க. பெருசுலாம் ஒண்ணும் வரல. நம்ம எஃப்ஐ பேங்க்லலாம் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பெரிய பாக்ஸே குடுப்பாங்க. அந்த பாக்ஸுக்குள்ள இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ள தான் ஏடிஎம் கார்ட்லாம் வச்சு குடுப்பாங்க. ஸோ, இப்போ இந்த கார்டு உள்ள என்னலாம் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ, பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விதமான பேப்பர் தான் வந்து உள்ள வச்சிருக்கிறாங்க. இத தவிர இந்த கவர்ல வேற எதுவும் இல்ல. ஜஸ்ட் ஒரு 3 பேப்பர் மட்டும் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 3 பேப்பர் மட்டும் இருக்குது. ஈமோஜி போட்ட ஒரு அட்டை ஒண்ணு குடுத்துருக்காங்க. அனதர் ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிரெடிட் கார்ட வந்து எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி பின் நம்பர் வந்து செட் பண்றது. இப்ப நமக்கு பிசிக்கல் கார்டு வந்துருச்சு. இதுக்கான பின் நம்பர் எப்படி செட் பண்றது அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க இந்த அட்டையில. ஸோ, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லைஸ்ன்னு போட்டு ஒரு கவர் இருக்குது. ஸோ, அந்த கவருக்கு உள்ள தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கவருக்குள்ள தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரெடிட் கார்டு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் அந்த கார்ட வந்து காட்டுறேன். ஸோ, இந்த கார்டுக்குள்ள தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு வந்து இருக்கும். ஸோ, இந்த கிரெடிட் கார்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேக் சைடுல எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து குடுக்கல. எல்லாமே ஃப்ரண்ட்ல தான் குடுத்துருக்காங்க. இது தவிர இந்த கவர்ல வேற எதுவுமே இல்ல. ஜஸ்ட் இந்த கார்டு மட்டும் தான் வச்சு வச்சிருக்காங்க. ஸோ, இந்த கார்டோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ, இந்த கார்டோட பேக் சைடுல சிவிவி நம்பரோ, எக்ஸ்பைரி மந்த், இயர் அது மாரி எதுவுமே வந்து குடுத்துருக்க மாட்டாங்க. இந்த கார்டுல எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கார்டோட ஃப்ரண்ட் சைடுல தான் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, கார்டோட ஃப்ரண்ட் சைடுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கார்டோட நம்பர், எக்ஸ்பைரி மந்த், இயர் அப்புறம் சிவிவி நம்பர் எல்லாமே வந்து முன்னாடி தான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ, இப்போ உங்களுக்கு அத வந்து ஃப்ரண்ட் சைடு காமிக்கிறேன். ஸோ, இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லைஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழயே வந்து வைஃபை ஆப்ஷன் அப்புறம் சிப்பு எல்லாமே குடுத்துருக்காங்க. அதுக்கு கீழ உங்களோட நேம் வந்து பிரிண்டட் ஆயிருக்கும். விசா டைப்ல பிளாட்டினம் கார்டு வந்து குடுக்குறாங்க. ஸோ, அந்த விசாங்கிற லெட்டருக்கு மேல தான் வந்து உங்களோட கார்டோட நம்பர், எக்ஸ்பைரி மந்த், இயர், சிவிவி நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு அதில தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடுல எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் டைப் கார்டு தான் வந்து குடுத்துருக்காங்க. மெட்டல் கார்ட்லாம் வந்து குடுக்கல. இப்போ 1 கார்டுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா, உங்களுக்கு மெட்டல் டைப் கார்டு வந்து குடுப்பாங்க. பட் ஸ்லைஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிளாஸ்டிக் கார்டு தான் வந்து பிளாட்டினம் விசா டைப் கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ, கரெக்ட்டான விதத்துல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவும், சப்போர்ட்டிவாவும் இருக்கும். ஸோ, அப்ளை பண்ண முக்காவாசி பேருக்கு இது வந்து அப்ரூவல் ஆயிருக்குது. ஸோ, உங்களுக்கும் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா, இதுக்கு வேணா அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா அப்ரூவல் ஆகலாம். அடுத்த வீடியோல இந்த பிசிக்கல் கிரெடிட் கார்டுக்கான பின் நம்பர வந்து நம்ம எப்படி செட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.